அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் தங்கள் மீது என்றென்றும் நிலவட்டுமாக. தமிழ் குர்ஆன் ஆடியோ சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. திருக்குர்ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் 61 அஸ்ஸாஃப் அணிவகுப்பு வசனங்கள் 1 முதல் 14 வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். سبح لله ما في السماوات وما في الأرض وهو العزيز الحكيم. வானங்கள் பூமியில் உள்ளவை அல்லாஹுவை போற்றுகின்றன, அவன் மிகைத்தவன் நுண்ணறிவாளன். يا أيها الذين آمنوا لم تقولون ما لا تفعلون. இறை நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் செய்யாததை ஏன் கூறுகிறீர்கள்? كبر مقتا عند الله أن تقولوا ما لا تفعلون. நீங்கள் செய்யாததை கூறுவது அல்லாஹ்விடம் மிகவும் வெறுப்புக்குரியதாக உள்ளது. إن الله يحب الذين يقاتلون في سبيله صفا كأنهم بنيان مرصوص. உறுதியாக பிணைக்கப்பட்ட கட்டிடத்தை போன்றவர்களாகவும் அணிவகுத்தவர்களாகவும் அவனது பாதையில் போரிடுவோரை அல்லாஹ் நேசிக்கிறான். وَإِذْ قَالَ مُوسَى لِقَوْمِهِ يَا قَوْمِ لِمَ تُؤْذُونَنِي وَقَدْ تَعْلَمُونَ أَنِّي رَسُولُ اللَّهِ إِلَيْكُمْ فَلَمَّا زَاغُوا أَزَاغَ اللَّهُ قُلُوبَهُمْ وَاللَّهُ لَا يَهْدِي الْقَوْمَ الْفَاسِقِينَ. என் சமுதாயத்தினரே, நான் உங்களிடம் அனுப்பப்பட்டுள்ள அல்லாஹுவின் தூதர் என்பதை நன்கறிந்து கொண்டே என்னை ஏன் துன்புறுத்துகிறீர்கள் என்று மூசா தமது சமுதாயத்தினரிடம் கூறியதை நினைவூட்டுவீராக. அவர்கள் நெறிதவறி சென்றபோது அல்லாஹுவும் அவனது உள்ளங்களை நெறிதவரச் செய்துவிட்டான். பாவிகளின் கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். وَإِذْ قَالَ عِيسَى ابْنُ مَرْيَمَ يَا بَنِي إِسْرَائِيلَ إِنِّي رَسُولُ اللَّهِ إِلَيْكُمْ مُصَدِّقًا لِمَا بَيْنَ يَدَيَّ مِنَ التَّوْرَاةِ وَمُبَشِّرًا بِرَسُولٍ يَأْتِي مِن بَعْدِ اسْمُهُ أَحْمَدُ فَلَمَّا جَاءَهُم بِالْبَيِّنَاتِ قَالُوا هَذَا سِحْرٌ مُبِينٌ. இஸ்ராயலின் வழித்தோன்றர்களே, நான் உங்களிடம் அனுப்பப்பட்டுள்ள அல்லாஹ்வின் தூதர். எனக்கு முன்னுள்ள தௌராத்தை உண்மைப்படுத்துபவனாகவும் எனக்கு பின் வரவிருக்கின்ற அஹமத் என்னும் பெயருள்ள தூதரை பற்றி நற்செய்தி கூறுபவனாகவும் இருக்கிறேன் என மரியமின் மகன் ஈசா கூறியதை நினைவூட்டுவீராக. அவர்களிடம் தெளிவான சான்றுகளுடன் அவர் வந்தபோது இது பகிரங்க சூனியம் என அவர்கள் கூறினர். وَمَنْ أَظْلَمُ مِمَّنِ افْتَرَى عَلَى اللَّهِ الْكَذِبَ وَهُوَ يُدْعَى إِلَى الْإِسْلَامِ وَاللَّهُ لَا يَهْدِي الْقَوْمَ الظَّالِمِينَ. இஸ்லாத்தை நோக்கி அழைக்கப்படும் நிலையிலும் அல்லாஹுவின் மீது பொய்யை புனைந்து கூறுபவனை விட பெரும் அநியாயக்காரன் யார்? அநியாயக்கார கூட்டத்தாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். يُرِيدُونَ لِيُطْفِئُوا نُورَ اللَّهِ بِأَفْوَاهِهِمْ وَاللَّهُ مُتِمُّ نُورِهِ وَلَوْ كَرِهَ الْكَافِرُونَ. அவர்கள் தமது வாய்களால் அல்லாஹுவின் ஒளியை அணைத்துவிட விரும்புகின்றனர். இறை மறுப்பாளர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தனது ஒளியை முழுமைப்படுத்துவான். هُوَ الَّذِي أَرْسَلَ رَسُولَهُ بِالْهُدَى وَدِينِ الْحَقِّ لِيُظْهِرَهُ عَلَى الدِّينِ كُلِّهِ وَلَوْ كَرِهَ الْمُشْرِكُونَ.
இணை வைப்பாளர்கள் வெறுத்த போதும் அவனே எல்லா மார்க்கங்களையும் விட இம்மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக நேர் வழியுடனும் உண்மை மார்க்கத்தினுடனும் தனது தூதரை அனுப்பினான். يا أيها الذين آمنوا هل أدلكم على تجارة تنجيكم من عذاب أليم இறை நம்பிக்கை கொண்டோரே, துன்புறுத்தும் வேதனையிலிருந்து உங்களை பாதுகாக்கும் ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? تؤمنون بالله ورسوله وتجاهدون في سبيل الله بأموالكم وأنفسكم ذلكم خير لكم إن كنتم تعلمون. அந்த வியாபாரம் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் நீங்கள் நம்பி உங்களின் செல்வங்களாலும் வீர்களாலும் அவனது பாதையில் போரிடுவதாகும். நீங்கள் அறிவோராக இருந்தால் இதுவே உங்களுக்கு சிறந்ததாகும். يغفر لكم ذنوبكم ويدخلكم جنات تجري من تحتها الأنهار ومساكن طيبة في جنات عدن ذلك الفوز العظيم. அவன் உங்கள் பாவங்களை மன்னிப்பான். கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சொர்க்கங்களிலும் நிலையான சொர்க்கங்களில் உள்ள தூய்மையான இல்லங்களிலும் உங்களை நுழையச் செய்வான். இதுவே மகத்தான வெற்றியாகும். وأخرى تحبونها نصر من الله وفتح قريب وبشر المؤمنين. நீங்கள் விரும்பக்கூடிய மற்றொன்றும் உண்டு. அது அல்லாஹ்வின் உதவியும் அருகிலுள்ள வெற்றியுமாகும். இதன் மூலம் இறை நம்பிக்கையாளர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக. يا أيها الذين آمنوا كونوا أنصار الله كما قال عيسى ابن مريم للحواريين من أنصاري إلى الله قال الحواريون نحن أنصار الله فآمنت طائفة من بني إسرائيل وكفرت طائفة فأيدنا الذين آمنوا على عدوهم فأصبحوا ظاهرين. மரியமின் மகன் ஈசா தனது நெருக்கமான தோழர்களிடம் அல்லாஹுக்காக எனக்கு உதவி செய்பவர்கள் யார் என்று கேட்டபோது நாங்கள் அல்லாஹுக்காக உதவி செய்வோம் என்று அந்த தோழர்கள் கூறினர். இறை நம்பிக்கை கொண்டோரே, அவ்வாறே நீங்களும் அல்லாஹுக்காக உதவுவோர் ஆகிவிடுங்கள். இஸ்ராயலின் வழித்தோன்றர்களில் ஒரு சாரார் இறை நம்பிக்கை கொண்டனர், மற்றொரு சாரார் மறுத்தனர். இறை நம்பிக்கை கொண்டோருக்கு அவர்களின் எதிரிகளுக்கு எதிராக உதவினோம், எனவே அவர்கள் வெற்றியாளர்களாகிவிட்டனர். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. இக்காணொளிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.